இன்ஷாட்லேயே உங்கள் ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு இந்த மாதிரி எடிட் பண்ணுமா? ஃபுல் வீடியோ பாருங்கள். லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்ஷாட் ஓப்பன் பண்ணிவிட்டு காலேஜ் கிளிக் பண்ணிவிட்டு கிரிட் கிளிக் பண்ணிங்கன்னா கேலரி இமேஜஸ் காட்டும். அந்த கேலரி இமேஜஸில் நீங்கள் எந்தெந்த இமேஜ் செலக்ட் பண்ணணுமோ அந்தந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு லே அவுட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லே அவுட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இமேஜஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு கேன்வாஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் யூடியூப் ஷார்ட்ஸ் மாதிரி ஒரு ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்டர் வேணும்னா பார்டர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு பார்டர் வேண்டான்றதுனால நான் பார்டர் எதுவும் சூஸ் பண்ணல. நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வீடியோ டியூரேஷன் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் 8 செகண்ட் வைக்கிறேன். அண்ட் ஃபில்டர் சூஸ் பண்ணுறேன். நான் பிளாக் அண்ட் ஒயிட் சூஸ் பண்ணுறேன். அண்ட் இதுலேயே நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த வீடியோவை டிராஃப்டில் வச்சுக்கோங்க. ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோட்டோலேயே கொஞ்சம் பெட்டராக இருக்கிற ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவை கட் அவுட் பண்ணிவிட்டு அவுட்லைன் ஒர்க் கொடுத்துக்கோங்க. அவுட்லைன் நான் ஒயிட் கலர் சூஸ் பண்ணிவிட்டு அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன். இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிராஃப்டில் வச்ச வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பிப்பில் அந்த இமேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. பாட்டமில் இந்த இமேஜ் வைங்க. அண்ட் டெக்ஸ்ட் கொடுக்கலாம். நான் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார் எவர்னு கொடுக்குறேன். இந்த டெக்ஸ்ட்டுக்கு கலர் சூஸ் பண்ணிக்கலாம். எடிட்டில் போய்ட்டு நான் ஒயிட் கலர் சூஸ் பண்ணுறேன். ஷேடோ இது எல்லாமே டெக்ஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. க்ளோ கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைல் ஆட் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலர் கிளியராக இல்லை அப்படின்றதுனால நான் பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு ஒரு எஃபெக்ட் சூஸ் பண்ணலான்ட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு வெதர்னு இருக்கும். வெதர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்னோ எஃபெக்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்னோ எஃபெக்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் ஆடியோவில் போயிட்டு வீடியோவில் இருந்தும் ஆடியோ வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் மியூசிக்காக கன்வெர்ட் பண்ணியிருந்தால் மியூசிக்கை நம்ம எடுத்துக்கலாம். எடிட்டிங் ஃபினிஷ் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வீடியோ சேவ் பண்ணிக்கலாம்.